Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் அதிகாரங்கள் 19 முதல் 21 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த அதிகாரத்தில் உள்ள புலம்பலில் யூதாவின் கடைசி ராஜா கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான். தேசம் அழிந்து போன திராட்சை செடிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இளம் ராஜாவாகிய யோவாகாஸ் 3 மாதங்கள் அரசாண்டதை 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் நாம் காண முடியும். பின்பு சிறையாக்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேயே மரித்து போனான். தொடர்ந்து 5வது வசனத்திலிருந்து தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை அபத்தமாய் போயிற்றென்று கண்டு அதன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பால சிங்கமாய் வைத்தது. அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பால சிங்கமாகி இறைதேட பழகி மனுஷரை பட்சித்தது என்று சொல்லி அந்த வசனங்கள் சொல்லுகிறது. இது யோயாக்கினை அல்லது சிதேக்கியாவை குறிக்கிறது. இருவரும் பாபிலோனுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அதை 1 ராஜாக்கள் புத்தகம் 24வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். இஸ்ரவேல் என்னும் ஒரு பெண் சிங்கத்தை குறித்து அங்கே 10வது வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்னும் பெண் சிங்கம் பிடுங்கப்பட்டு அதன் கொப்புகள் அக்கினியால் எரிக்கப்பட்டு போன கனி நிறைந்த திராட்சை செடிக்கு ஒப்பிடப்பட்டு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடியில் மீதியானது வனாந்திரத்திலே நடப்பட்டது. அதாவது பாபிலோன் சிறையிருப்புக்குள்ளாய் அது கடந்து சென்றதை இந்த பகுதி தெரிவிக்கிறது. தொடர்ந்து 20வது அதிகாரத்திலே கலகம் செய்யும் இஸ்ரவேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனையில் தொடர்ந்து ஈடுபடுவதையும் ஒழுக்கம் தவறி வாழ்வதையும் சரித்திரமாக இஸ்ரவேல் படைத்திருக்கிறது என்ற துக்கமான சத்தியத்தை இந்த அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. விக்கிரகங்கள் மேல் தங்களுக்குள்ள நேசத்தை தங்கள் இதயத்தை விட்டு அகற்றவில்லை என்று தன்னுடைய நாட்களிலிருந்து மூப்பர்களை நோக்கி எசேக்கியேல் கூறினார். எனவே அவர்களும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாய் காணப்பட்டார்கள். எகிப்திலிருந்து வெளியேறிய பின் இஸ்ரவேலை வனாந்திரத்தில் முழுவதுமாய் தேவன் அழிக்கவில்லை. ஏனென்றால் அவர் தமது நாமத்தை உயர்த்த விரும்பினார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மூலம் உலகம் முழுவதையும் ஆசீர்வதிப்பதாக வாக்குத்தத்தம் கொடுத்தார். அம்மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் காண முடியும். உலகத்திற்கு முன்பதாக தேவனின் நீதியையும் மகிமையும் வெளிப்படுத்தும்படி இஸ்ரவேல் பரிசுத்த தேசமாக வேறு பிரிக்கப்பட்டது என்று அவர்களுக்கு நினைவுபடுத்தும்படியாக வாரத்தில் ஓய்வு நாட்களும் வருடத்தில் உள்ள ஓய்வு நாட்களும் நியமிக்கப்பட்டன. இங்கே ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது 30வது வசனத்திலே, ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே நீங்களும் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவோ, அவருடைய அருவருப்புகளை நீங்களும் பின்பற்றி சோரம்புகிறீர்கள் அல்லவோ என்று சொல்லி ஒரு கேள்வியை இங்கே ஆண்டவர் வைக்கிறார். இங்கே இன்றைய விசுவாசிகளும் தங்களுடைய மனித சுபாவத்தில் பாவ இச்சையான தங்களது பொல்லாத கிரியைகளை எல்லாம் விட்டு விலகி பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான ஜீவியத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. 32வது வசனத்திலே, மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்த அஞ்ஞானிகளைப் போல
தேசத்து ஜனங்களின் ராதிகளைப் போலும் இருப்போம் என்று சொல்கிறீர்களே, உங்கள் மனதில் எழும்பிய இந்த சிந்தனையின்படி ஆவதே இல்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறார். தொடர்ந்து தென் தேசம் பற்றியான ஒரு தீர்க்க தரிசனமும் வருகிறது. இங்கே 21வது அதிகாரத்திலே பாபிலோன் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் பட்டயமாய் வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எருசலேமுக்கும் யூதாவுக்கும் எதிராக நியாய தீர்ப்பு பட்டயத்தின் ரூபத்தில் வெளிப்படும். பாபிலோனிய சேனை என்னும் பட்டயத்தை உபயோகித்து தேவன் அவர்களை தண்டிப்பார். இயற்கையாக நடக்கும் ஆபத்துகளிலும் தேச அழிவுகளிலும் நீதிமானும் துன்மார்க்கனும் ஒரே விதமாக தீங்கு அனுபவிக்கிறார்கள். ஆனால் துன்மார்க்கர் அனுபவிக்கும் போகும் நித்திய நியாய தீர்ப்பை நீதிமான்கள் அனுபவிக்க மாட்டார்கள் என்பதை எசேக்கியேல் தெளிவுபடுத்தி சொல்லுகிறதை நாம் காண முடியும். இதே விதமாய் 18வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தம் மக்களை திருந்தும்படியாக அவர்களை சிட்சித்த சிட்சையை தேவ மக்கள் ஏற்றுக்கொள்ளாததால் அவர்களை பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பது அல்லாமல் அவருக்கு வேறு வழியில்லை. கர்த்தரால் சிட்சிக்கப்படும் போது பிடிவாதத்தோடு தன் சுய சித்தத்திலே இருப்பது உலகத்தோடு சேர்ந்து ஆக்கணி தீர்ப்பு அடைவதிலே முடிவடையும் என்பதை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். கொல்லப்பட்ட மிருகங்களின் ஈரலை ஆராய்ந்து வருங்காலத்தை குறித்து குறிசொல்ல தங்களால் முடியும் என்று குறிசொல்கள் நம்பினார்கள் என்பதை 21ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 21வது அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே தம்முடைய சித்தம் நிறைவேற்றும்படியாக நேபுகாத்நேச்சாரின் அஞ்ஞான வழிகளை தேவன் கட்டுப்படுத்தினார் என்று எசேக்கியேல் வலியுறுத்தி சொல்லுகிறதையும் நாம் காண முடியும். தம்முடைய ஆளுகையை ஸ்தாபிக்க வரும் மேசியா எனும் ராஜா வரும் வரைக்கும் தாவீதின் வம்சம் தொடர்ந்து நிலை பெற்றிருந்தாலும் தாவீதின் சிங்காசனம் மீண்டுமாய் நிலைநிறுத்தப்பட மாட்டாது என்பதை எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். மேசியாவை இயேசு கிறிஸ்து வந்து அந்த சிங்காசனத்தை நிலைநிறுத்துவார், இஸ்ரவேலை ஆளுவார். அவர் தாமே ராஜாதி ராஜா. மகிமை உண்டாகும். இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது சர்வமுள்ள தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.